இன்றைய தினம் நான் பகிர இருப்பது எனது பூனைக்குட்டி. ஸ்க்ரட் என்று சொல்லிய ஒரு பூனைக்குட்டி ஒன்று என்னோடு இருந்தது. அந்த பூனைக்குட்டி எனது சோல்மேட். எனக்கு தமிழ் அந்த சோல்மேட்டுக்கு தெரியாது. ஒரு காதலன் அல்லது ஒரு ஜென்ம பந்தம். இவ்வாறாகத்தான் எனது வாழ்க்கையில் அவர் அந்த ஸ்க்ரட் பூனை எனக்கு இருந்தது. எனது கணவரை நான் விட்டு பிரிந்து சென்ற போது தனிமை என்றது ஒரு மிகவும் ஒரு கொடுமையான ஒரு விடயமாக அன்று எனக்கு இருந்தது. ஒரு மனிதனோடு சக மனிதனோடு ஒரே கட்டிலில் ஒன்றாக தூங்கி ஒரு மனிதனோடு வாழ்ந்துவிட்டு திடீரென்று யாருமின்றி தனியாக வாழ வேண்டிய ஒரு சூழலுக்குள் சென்ற போது எனக்கு அந்த தனிமையை எதிர்கொள்ளுகின்ற ஒரு எதிர்கொள்வது எப்படி என்று எனக்கு தெரியவே இல்லை. விவாகரத்து பெறாதபடியா என்னை பொறுத்தவரையில அந்த காலத்தில் இந்த லிவிங் டுகெதர் என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. ஆகவே இதன் காரணமாகவும் நான் யாருடனும் இருக்க விரும்பவில்லை. ஆகவே நான் தனியாகத்தான் வாழ்ந்தேன். அந்த வாழும்போது அந்த தனிமையை போக்குவதற்காக எனக்கு துணையாக வந்தவர் தான் எனது ஸ்க்ரட் என்ற பூனை. அந்த வேளையில் எனது நண்பர்கள் எனது அந்த விவாகரத்தின் அந்த கொடுமை, அந்த தனிமையை போக்குவதற்கான வழிமுறைகளில் பைசிக்கல் ஓட தொடங்கியது, பல விடயங்களை செய்ய ட்ராவல் பண்ண தொடங்கியது. இவ்வாறு எல்லாவற்றையும் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்தது அந்த காலத்தில் தான் என்று சொன்னால், வாழ வேண்டும். வாழ்வதற்கு வழிகள் பல. அந்த வழிகளை எல்லாவற்றையும் கண்டுபிடித்து அதை செய்யும் போது ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும். அவ்வாறு செய்த விடயங்கள் நல்லவையும் கெட்டவைகள் எல்லாமே இருக்கின்றன. ஆனால் அந்த வேளையில் எல்லாமே நல்லவையாகத்தான் இருந்தன. ஏனென்று சொன்னால், இன்று அவை தேவையற்ற விடயங்கள், ஆனால் அன்று அவை முக்கியமானவை. அவற்றில் ஒரு முக்கியமானதாக இருந்தது ஸ்க்ரட் என்ற பூனைக்குட்டி. அந்த பூனைக்குட்டி தான் எனக்கு ஒரு சொந்தம், பந்தம், உறவு என்று எல்லாமாகவே இருந்தது. உண்மையிலேயே கீழத்திய நாடுகள், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் நாங்கள் நாய் பூனைகளுக்கு எந்த ஒரு முக்கியமும் கொடுப்பதில்லை. அதை அகரிணையில் அது என்று தான் சொல்லுவோம். ஆனால் கனடா போன்ற நாடுகளில் நாய் பூனைக்குட்டிகள் அவன் அவள், அதாவது அவர்களும் ஒரு உயர் திணையில் தான் பார்க்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு பெயர் ஸ்க்ரட்டுக்கு அவருடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தது. அவருடைய பேர், அவருடைய வேக்சினேஷன் போட்ட எல்லாமே ஒரு எங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இருப்பது போல தான் ஸ்க்ரட்டுக்கு எல்லாமே இருந்தது. அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் பெயர் மாற்றவில்லை. ஆனால் நான் அவரை அடாப்ட் பண்ணின இடத்திலிருந்து அவரை யார் வைத்திருந்தார்களோ அங்கிருந்து நான் கொண்டு அதே பெயருடன் தான் நான் வைத்திருந்தேன். ஆனால் பலர் நாய் பூனையை தமது குழந்தைகளாக அடாப்டேஷன் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு, அந்த நாய் பூனைக்குட்டிகளுக்கு தங்களுடைய பெயர்கள், அதாவது எனது குடும்ப பெயரை நாய் பூனைக்கு வைக்கிறதும் வழமை. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் அவ்வாறு செய்வதற்குரிய அந்தளவு ஒரு துணிவு இருக்கவில்லை. ஆகவே அவர் அந்த இருந்த பெயரோடையே இருந்தார் என்னோடு. நல்லொரு உறவு. உண்மையிலேயே தனிமையை இன்று கூட நான் பூனைக்குட்டிகளை காணும்போது நான் சொல்வது ஸ்க்ரட் வாஸ் மை சோல்மேட். ஏனென்று சொன்னால், நான் அவ்வாறான ஒரு உறவை எனது வாழ்க்கையில் ஸ்க்ரட்டை காணும் வரை நான் கண்டதே இல்லை. அவளத்துக்கு வேலை முடிந்து வரும்போது
அந்த நேரம் வந்து மியாவ் மியாவ் என்று காத்து கொண்டிருப்பார். தற்செயலாக நான் லேட்டாக வந்தேன் என்று சொன்னா, அதுக்கு ஒரு பார்வை. ஆகவே இதெல்லாமே வந்து எனக்கு புதிதான ஒரு அனுபவமாக இருந்தது. ஆகவே ஸ்க்ரட்டுக்காக வீட்டை நேரத்துக்கு வரணும், சாப்பாடு குடுக்கணும். அதெல்லாமே ஒரு குழந்தை பிள்ளையை பார்க்குற மாரி பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது வந்து, எனக்கு மிகவுமே வந்து என்னை வந்து ஒரு பிஸியாக்கி வைத்திருந்தது. வீட்டில் வந்து ஒரு துணையுடன் வாழ்ந்த ஒரு சந்தோஷம். அதே நேரம் வந்து அந்த துணைக்காக வாழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் ஏற்பட்டது. அதே நேரம் நான் பயணம் செய்யும்போது எனது நண்பர்கள் ஸ்க்ரட்டை தங்களுடன் வைத்திருந்து எல்லாம் போட்டு உணவெல்லாம் குடுத்து அவரை வந்து விட்டு நான் வந்த பிறகு கொண்டு வந்து தருவார்கள். அல்லது வந்து அவரை வீட்டில் வைத்து விட்டு எனது கீயை கொடுத்தால் அவருக்கு சாப்பாடு போட வந்து சாப்பாட்டை போட்டுவிட்டு போவார்கள். இவ்வாறு வந்து பல விதங்களில் வந்து ஸ்க்ரட் வந்து என்னால் மாத்திரமல்ல மற்றவர்களாலும் மிகவுமே வந்து அன்போடு பராமரிக்கப்பட்டார். அவரால் வந்து மற்றவர்களை வந்து நல்லவர்களா கெட்டவர்களா என்று மிகவுமே இனம் காணக்கூடியதாக இருந்தது. அது பூனைகளுக்குள்ள ஒரு சிறப்பு. அது எனக்கு தெரியவில்லை ஆரம்பத்தில். நல்ல நபர்கள் வந்தார் என்று சொன்னால் அவர் அமைதியாக அவர்கள் மடியில் போய் இருந்து நல்ல சந்தோஷமாக இருப்பார். எனது பிரதிபலிப்பாகவும் அவர் இருந்தார். கெட்டவர்கள் வந்தார்கள் என்றால் அவர் வந்து உடனேயே சீறி பாய்ஞ்சு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். ஆகவே அது எல்லாமே வந்து ஒரு நபர் நல்லவரா கெட்டவரா என்று காண உதவி செய்தது. ஸோ எனது குணங்கள் பலவற்றை ஸ்க்ரட்டில் காணக்கூடியதாக இருந்தது. அதுதான் பூனைகள் எங்கள் செல்ல பிராணிகள் வந்து எமது ஒரு பிம்பமாக இருப்பதற்குரிய ஒரு காரணமாக இருந்தது. பின்னர் நான் ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வந்தபோது ஒரு தனியாக வாழும்போது ஒரு தனிமை ஒன்று ஏற்பட்டது. அப்பொழுது நான் சந்தித்த ஒரு நபரிடம் கூறினேன், எனக்கு சரியாக தனிமையாக ஃபீல் பண்ணுறேன்னு. அப்பொழுது அவர் கூறினார், என்ன 8 பில்லியன் சனத்தொகை உள்ள ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தனிமை என்று எவ்வாறு உங்களால் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு உடனே எனக்கு ஒரு பூனைக்குட்டியை பரிசாக தந்தார். அந்த பூனைக்குட்டி இங்கு கொஞ்ச நாள் வாழ்ந்தது. அவர் ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேனியனாக இருந்தார். பின்னர் அடிக்கடி வந்து நான் பயணங்கள் செய்வதால் வந்து அவரை வந்து பின்னர் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால், அங்கு மாதிரி பூனைகளை பராமரிக்கிறதுக்குரிய வசதி இல்லை. இங்கு வந்து ஒரு நாய் பூனைக்கு ஒரு மரியாதை மதிப்பு இல்லை. அங்கு என்று சொன்னால் ஒரு குழந்தைக்குள்ள மரியாதைக்கு மேலாக நாய் பூனையும் எங்களோடு கட்டிலில் தான் படுத்திருக்கும். மற்றது வந்து அவர்களுக்கு ஒரு மரியாதை, தனித்துவம், பராமரிப்புக்கு எல்லாம். ஆகவே அந்த அளவு வசதி இந்த நாட்டில் இல்லாதபடியால் இப்பொழுது எனக்கு செல்லப்பிராணி இல்லை. காகங்கள் தான் அடிக்கடி வந்து என்னை சந்தித்து விட்டு செல்வார்கள். மற்றும் வீட்டை சுற்றி நிறைய பறவைகள் காணலாம். அழகான பறவைகள், செம்பகம், குயில், மரங்கொத்தி, கிங்ஃபிஷர், இவ்வாறு எல்லாருமே வந்து புறாக்கள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு சோலைவனத்தில், உண்மையாக சோலைவனம் இல்லையா, ஆனால் சுற்றி வர ஒரு சோலைவனத்தில் எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு கிளி அடிக்கடி வந்து போகும். ஆகவே இவ்வாறு பலவிதமான செல்ல பிராணிகளோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. நாங்கள் வந்து அந்த மனிதனுக்கு கொடுக்கிற மரியாதை வந்து நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதில்லை. உண்மையில் அவர்களும் வந்து ஒரு முக்கியமானவர்கள். அடுத்த பிறப்பு எங்களுக்கு எவ்வாறான பிறப்புன்னு தெரியாது. அது எந்த லோகத்தில் இருக்கும் என்று தெரியாது. அந்த பிறப்பு வந்து மனித பிறப்பாக இருக்குமா அல்லது வேறு இனத்தின் பிறப்பாக இருக்குமா என்று தெரியாது. ஆகவே வந்து எல்லா பிராணிகள் மீதும் அன்பாக இருப்பது வந்து மிகவும் முக்கியம். எனக்கு காகத்தோடு தொடர்பு ஏற்பட்டது வந்து எனது பெரியம்மாவின் மரணத்தின் பின். அந்த மரணச் சடங்கில் நான் பங்கு கொள்ள முடியவில்லை. ஆகவே அந்த வேளையில் வந்து எவ்வாறு
நான் என்னை குணமாக்கலாம் என்று சொன்னா, எனது வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்தவர். ஆகவே அவருடைய அந்த மரணம் வந்து மரணத்தின் போதுதான் நான் காகங்களுக்கு வந்து உணவு கொடுக்க ஆரம்பித்தது. அதன் அவவின் நினைவாக ஆரம்பித்தது. உண்மையிலேயே ஒரு சந்தோஷம். அவர்களுடைய அந்த காகத்தின் அந்த துணை உண்மையிலேயே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். எங்களுக்கு நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த படியால வந்து எங்களுக்கு வந்து காகத்துக்கு உணவு கொடுக்கிறதெல்லாம் வந்து எங்களுடைய அகராதியில் இல்லை. ஆனால் வந்து அவை எல்லாமே ஒரு நல்ல ஒரு விடயம். ஆகவே இவற்றினூடாக வந்து நிறைய மனம் வந்து குணமடைகின்றது. ஆகவே இந்த பிராணிகள் வந்து எங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக இருக்கின்றார்கள். நன்றி.